உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நான் போன வீடியோவில் இம்மார்டல் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது இம்மார்டல் நான் தான், 100% நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எகென்ஸ்டாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்லணும், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். அதுதான் நியாயம். நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன், 3 வருஷம். ஸோ அப்போ ஒளிவு மறைவு இல்லாமல் நான் இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் பண்ண கமெண்ட்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. முக்கியமான கமெண்ட்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இம்மார்டல் 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் வருவார். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் வர வாய்ப்பு உள்ளது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்திலேருந்து வர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் டோட்டலாக தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, ஸோ நான் ஏற்றுக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து வருவார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் வருகிறார், அழிவில்லா அரசன், சரிங்களா? அது ஏற்றுக்கிறேன் நான். நீங்களும் ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னொன்று, இந்த கேரளாவிலேருந்து வர வாய்ப்பில்லை. சேரன் தேசம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு கேரளாலாம் ஒன்றா தான் இருந்துச்சு. ஆனால் கேரளாவிலேருந்து வர வாய்ப்பில்லை, அதை புரிஞ்சுக்குங்க. இலங்கையிலேருந்து வர வாய்ப்பில்லை, ஏன்னா இங்கேயே கடும் போட்டி இருக்குது. இம்மார்டல் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அப்புறம் நீங்கள் கேரளான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கேரளாலேருந்து வராந்தா நீங்கள் உங்கள் முயற்சியில் உங்கள் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட நீங்கள் வந்துக்குங்க, ஆளை விட்டுருங்க. இங்கேயே கடும் போட்டியாக இருக்குது. இங்கேயே ஆயிரக்கணக்கான இம்மார்டல்ஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் பரிதவிச்சு போயிருக்கோம். நான் இதில் வீடியோஸ் அதிகமாக போட்டு என்னையை நான் நேற்று டிக்ளேர் பண்ணிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கடவுள் சித்தம். நான் சொல்லியிருக்கேன், நடக்காதும் கடவுளுடைய திட்டம். அது இறை திட்டத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். நேற்று நடந்தது. கேரளாலேருந்து வர வாய்ப்பில்லை, ஸ்ரீலங்காலேருந்து வர வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மார்டலோட ஆட்சிக்கு வரும்போது, இந்தியாவில் அவர் ஆட்சியில் அமரும் போது வேர்ல்டு லீடராக தானே உட்கார போகிறாரு. உட்கார்ந்தாருன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழனை அங்கே இலங்கையோட அதிபராக உட்கார வைப்பாங்க. அதுதான் நடக்கும், சரிங்களா? ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி உலகம் முழுக்க ஆட்சிகள் மாற்றி அமைக்கப்படும். சரி, கமெண்ட் செக்ஷனை படிப்போம். கமெண்ட் செக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, நான் இம்மார்டல்னு நான் சொன்னேன்னா, சரிங்களா? அதை நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் 2022 வீடியோ போடும்போது நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் தான் எதிர்த்தாங்க. இப்பயும் ஒரு சிலர் தான் எகென்ஸ்டாக கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஒரு எகென்ஸ்டான கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் வந்திருக்கும். அதில் நான் முக்கியமான ஒரு 5 கமெண்ட்டை படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்திருக்கு, நிறையா பேர். ஏன்னா அமைதியாக போகிறவங்களாம் சம்மதிச்சிட்டாங்க தானே அர்த்தம். ஸோ சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் எழுதிலாம் வைக்கல, படிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நான் போன வீடியோவில் நான் அசைவம் உணவு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன். நான்வெஜ் நான் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்றீங்க. ஸோ இம்மார்டல் சைவ உணவு மட்டும் தான் சாப்பிடுவார். ஸோ அப்போ அவர் தான் இம்மார்டல், நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கமெண்ட் நெகட்டிவாக எனக்கு எதிராக கொடுத்தாங்க, சரிங்களா? முடிஞ்சு ஃபஸ்ட்டு கமெண்ட். இதை கொடுத்தது G3 அட்லஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குங்க. அதுக்கு பதில் கீழே கொடுத்துருக்கேன். நான் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு யார் சொன்னாலும் நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா பேர் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. இம்மார்டல் ரூலர்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிவா ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, திருமணம் ஆகாத ஒருத்தர் தான் இம்மார்டலோட வர முடியும், உங்களுக்கு தான் மேரேஜ் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ இப்போ நான் சொன்னேன், இப்படிலாம் உங்களுக்கு யாருங்க சொன்னேன்? எந்த படலில் போட்டிருக்கு? சித்தர் படலில் போட்டிருக்கு, அப்போ அது பொய் அப்படின்ட்டு நான் ஏன்னா சித்தர் படலில் அப்படிலாம் போட கிடையாது. அம்பாடி சித்தர் படலே போட்டிருக்கேன், திருமணம் ஆயிருக்குன்ற மாதிரி தான் அவனுக்கு அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, வனவாசத்தில் இருப்பார் அப்படி இப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்படி 2வது கமெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஆதரித்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே நிறைய பேர் ஆமாம் திருமணம் ஆயிருக்காது, அப்போ இவருக்கு திருமணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க கமெண்ட்டில், அவருக்கு சப்போர்ட்டாக. ஸோ இப்படி ஒரு 10 பேர் வர்றாங்க. ஸோ அப்புறம் இன்னொருத்தர் என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் அவ்வளோதான், இந்த மாதிரி 2 கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க முரண்பாடாக. ஒருத்தர் இப்படி கொடுத்துருந்தாரு, சோழருடைய வம்சம் தான் இம்மார்டலோட வர முடியும், ஏன்னா நான் பாண்டியரோட வம்சம் தான் இம்மார்டலோட வர முடியும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ அவங்க சோழரோட வம்சம் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நான் கீழே போய் அவங்களுக்கு பதில் கொடுத்தேன். சிக்கா மீடியா அபிஷியல் தான் அந்த கமெண்ட் கொடுத்துருந்தாரு, சோழர் வம்சம் தான் இம்மார்டலோட வர முடியும்னு சொல்லியிருந்தாரு. நான் கீழே போய் பதில் கொடுத்துருந்தேன், ஐயா சோழர் வம்சம் பாண்டியர் வம்சம் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு பாண்டியர் வம்சமாக இருந்தது தான் அப்படி பிரிஞ்சுக்கிச்சு, சேர சோழ பாண்டியராக பிரிஞ்சுக்கிச்சு. ஃபஸ்ட்டு பாண்டியர் தான் இருந்தாங்க, குமரி கண்டத்தில் ஆட்சி செஞ்சாங்க, நெடிய ஆட்சி. இந்த உலகத்திலே நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச ஒரே பேரரசுனா பாண்டியனுடைய பேரரசு தான். பாண்டியர்கள் ஆட்சி தான் உலகத்திலே நீண்ட ஆட்சின்னு சொல்லுவாங்க, குமரி கண்டத்தை ஆண்டவர்கள். அதுக்கப்புறம் மதுரை வரைக்கும் ஆண்டிருக்காங்க, கடல் கோளால் மூடப்பட்ட குமரி கண்டம். அதுக்கப்புறம் தான் அந்த பாண்டியர்கள் பிரிஞ்சவங்க தான் சோழர்கள், சேர தேசம் எல்லாம் அப்படி பிரிஞ்சுக்கிச்சு, சரிங்களா? அதை மேலே புரிஞ்சுக்குங்க, வரலாற்றை எடுத்து நன்றாக பாருங்கள். இந்த பாண்டியர்களுடைய இவங்க முருகனோட ஆசீர்வாதம் பெற்றவர்கள், சரிங்களா? அப்படியே அந்த வம்சாவளியாக வராங்க அவங்க,
சரிங்களா? சிவனுடைய, முருகனுடைய, ராவணனுடைய அந்த வாரிசுகள் தான் பாண்டியர்கள். சரிங்களா? அப்படி வராங்க. நம்ம எல்லாம் பாண்டியர்கள். அதன் மூலம் ஏற்றுக்குங்க. ஸோ இப்படிலாம் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ சோழர் தான் ஆள முடியும்னு சொன்னதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னா, பாண்டியர்கள் தான் ஆதி காலத்தில் இருந்தவங்க. அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் சேர, சோழ, பாண்டியர்கள். அப்படி பிரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி பிரிஞ்சாங்கன்னு நீங்கள் போய் வரலாற்று நூலை எடுத்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதெல்லாம் விலைக்கு நான் உட்காந்து வீடியோ போட முடியாது. நமக்கு இருக்க டைம் 10 நிமிஷம். அதுக்குள்ளே நான் பேசி முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் கொடுக்குறாங்க கமெண்ட்ஸு. அது நானுமே சொல்கிறேன். என்னென்னா, நான் சொல்கிறது 42 வயசுக்குள்ளே இருக்கணுன்றேன் இம்மார்ட்டல் ரூலருக்கு அதிகபட்சம். இல்லை ஒரு சித்தர் நிலையில் வந்தாருன்னா வயசு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். சும்மா 60 வயசுக்காரங்க நான் தான் இம்மார்ட்டல்னு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சில பேர். நான் குறிப்பிட்டு பேர் சொல்லி அவங்கள தாக்கி பேச விரும்பவில்லை. ஏன்னா அதான் ஒரு நாகரிகமான செயல். 60 வயசில் இருக்கவங்க இம்மார்ட்டல்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவை கலைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு அடுத்து ஏதாவது வேலைகள் இருந்து அதை போய் பார்க்கலாம். 60 வயசுக்காரங்களோ 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களோ இம்மார்ட்டலராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் கருத்துக்களையும் என்னுடைய கருத்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ப்ரிடிக்ஷன்ஸில் என்ன போட்டுருக்கு தெரியுமா? நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் ஒரு மனிதன் இம்மார்ட்டலராக வருவார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ மனிதன் வருவார், சித்தர் கிடையாது. சில பேர் சித்தர் நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இந்த இது தெரியுமா உங்களுக்கு, அந்த இது தெரியுமா, ஏகப்பட்ட கொஸ்டின் என்கிட்ட கேட்டு எனக்கு விளக்கம் கொடுக்குறேன்றப்பல கமெண்ட்டாக ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேரளாவில். எதுக்கு என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. கமெண்ட்டே பண்ணாதீங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. எல்லாம் முருகன் கொடுப்பாரு. ஆளணும்னு விதி இருந்தால் அவர் கொடுப்பார் எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மனிதன் தான் இம்மார்ட்டலாக வர முடியும். ஏலியன்ஸோ சித்தரோ கடவுளோ கிடையாது. சரிங்களா? மனிதன் தான் இம்மார்ட்டலாக வர முடியும்னு ப்ரிடிக்ஷன்ஸில் போட்டிருக்காது. அறம்பாடி சித்தர் பாடலாக இருக்கட்டும், ஓரக்கரளி சந்திரரேகா இருக்கட்டும், நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், சாதாரண மனிதன் இம்மார்ட்டலாக வர முடியும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அந்த புக்கை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தான் வர முடியுன்றது என்னோட கருத்து. ஆனால் சில பேர் பணக்காரங்க தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அது யாருன்னு பேர் சொல்லி குறிப்பிட நான் விரும்பலை. ஒரு 3 பேர்கிட்ட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பணக்காரங்க வந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும், உங்ககிட்ட பணபலம் இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு 3 பேர்கிட்ட 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணபலத்தை வச்சு அவங்க எப்படி ஆட்சி செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இறைவனுடைய சக்தி இருந்தாலே போதும். பணபலம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலாம். அதை இறைவனே கொடுக்க மாட்டாரா? அப்படி பணபலம் உள்ள ஆட்கள் அந்த இம்மார்ட்டலோட பினாமியாக வர மாட்டாங்களா? பணம் எதுக்குங்க தேவை? பணம் தேவையில்லை. இருக்கிற உலகத்தில் இருக்க சொத்தெல்லாம் இம்மார்ட்டலுக்கு தான். அவர் இம்மார்ட்டலர் ஆகிட்டார்னா உலகத்தில் இருக்க சொத்தெல்லாம் அவருக்கு தான். அவரு சாதாரண ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட எல்லாமே போயிடும் அவர் கண்ட்ரோலுக்கு. அப்புறம் எப்படி அவருக்கு எதுக்கு பணம் தேவை? உலகத்தில் இருக்க தங்கம் பூரா அவருக்கு தான். அவர் எடுத்து என்ன செலவுன்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும். ஃபுல்லாக அமெரிக்காவே அவர்கிட்ட சரண்டர் ஆயிருன்றாங்க. சரண்டர் ஆயிடுச்சுன்னா அப்போ அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா, பிரிட்டன், இந்த மாதிரி பிரிட்டன், இங்கிலாந்து இருக்குல்ல, இங்கிலாந்து தேசம், பிரிட்டிஷ் தேசம், அந்த தேசத்தை தான் அந்த இதெல்லாம் இருக்குது தங்கம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அமெரிக்காலையும் தங்கங்கள் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அதன் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை சொத்துமே இம்மார்ட்டலுக்கு தான். இங்கே உலகத்தில் இருக்க எல்லா சொத்துமே எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தான். நீங்கள் தான் பிரித்து வச்சுருக்கீங்க. அந்த காலத்திலே ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் 100 ஏக்கர் வளைச்சி கொடுத்துட்டு ஏன் இடம் சொல்லிக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் இம்மார்ட்டல் வந்தால் மாற்றி அமைப்பார். உங்களுக்கு என்ன வேணும் 10 ஏக்கர் எடுத்துக்கிட்டு மிச்சத மக்களுக்கு கொடுங்கன்னு பிரித்து கொடுத்துட வேண்டியதான். இனிமேல் வந்து அனைவரும் சமமாக பார்க்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் இம்மார்ட்டலோட ஆட்சி. உண்மையிலேயே சம்பாரிச்சு தான் 100 ஏக்கர் அவங்க வச்சுக்கிட்டோம். சும்மா அதனுடைய மூலப்பத்திரத்தை எடுத்து பார்க்கணும். அபகரித்து வச்சுருக்காங்க 1000 ஏக்கர்னு தெரிஞ்சால் பிடுங்கிட்டு உனக்கு 100 ஏக்கர் போதும், ஓடு மீதி 900 ஏக்கர் இன்னொரு ஒரு 90 பேருக்கு பிரித்து கொடு, 10 ஏக்கர் மாதிரி தலா வச்சுட்டு போட்டும் மக்கள். அப்படி கொடுக்கணும். ஒரு சமநிலையை கொண்டுறணும் உலகம் முழுக்க. இதுதான் என்னுடைய கொள்கையாக இருக்குது. ஸோ இப்போ இம்மார்ட்டலுக்கு சொத்து தேவையா சொல்லுங்கள்? உலகத்தில் இருக்க அத்தனை சொத்துமே அவருக்கு தான் வரப்போகுது. அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாரு. இன்னும் அவராக கொண்டு போக போகிறாரு, மேலே போகும்போது கொண்டா போக போகிறாரு கிடையாது. ஸோ அழிவில்லாத புகழ் கொண்ட ஆட்சியாளர். அவருக்கு அழிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அழிவு உண்டு. மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. ஸோ அப்போது அவர் போன பின்னாடியும் அவரோட புகழ் இருக்குது. அதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஸோ இப்படிலாம் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. வயசு வந்து 42 வயசுக்கு இருக்கணும்னு நானே சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதை பற்றி பேசிட்டோம். ஸோ வந்து பணக்காரங்க தான் இம்மார்ட்டலாக வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பணக்காரங்க வந்து நீங்கள் நல்லா 3 நேரம் சாப்பிட்ருவீங்க. சில நேரம் நாங்கள்லாம் வந்து சாப்பிடாமலே கூட இருந்திருக்காங்க ஏழைங்க. ஸோ அப்படி ஏழையிலேருந்து ஒருத்தர் வந்தால் தான் ஏழை மக்களுக்கு செய்ய முடியும், ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம. ஆனால் பணக்காரங்க போய் உட்காந்தாங்கன்னா அவங்க என்ன ஜாதின்னு இருந்துக்கிட்டு அப்போ அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்சி முறையே மாறி இருக்கும். பணக்காரங்க போய் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பார்ப்பாங்க? பணக்காரங்க சப்போஸ் மதம் பார்க்குறக்கோ ஜாதி பார்க்குறக்கோ ஒருதலை பட்சமாக செயல்படுறக்கோ வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு ஏழையை போய் உட்கார வச்சோம்னா அவர் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துவார். அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவனை தான் இம்மார்ட்டலராக முருகன் உட்கார வைப்பார்.
அவனுடைய மனசு நல்ல தூய்மையான மனசாக இருக்கணும். ஜாதி மதம் மொழி எதுவும் பார்க்கக்கூடாது. எல்லா மக்களையும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் சரிசமமாக பார்க்கணும். இன்றைக்கி வேணால் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம் பாகிஸ்தானை எதிரின்னு, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் அந்த பதவியில் போய் உட்கார்ந்தாருன்னா எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார். ஸ்ரீலங்காவில் இருக்க மக்கள் ஒன்று தான், இங்கே இருக்க மக்கள் ஒன்று தான், பங்களாதேஷ் மக்கள் ஒன்று தான், சீனா மக்கள் ஒன்று தான், இஸ்ரேல் மக்கள் ஒன்று தான், பாகிஸ்தான் மக்கள் ஒன்று தான். எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். இமாட்டா ரூலர் அவருடைய மனசு வந்து மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களிடமும், உலகத்தில் வாழும் 850 கோடி மக்களிடமும் அன்பு காட்டும் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு பணக்காரங்க போய் உட்காந்தாங்கன்னா அப்படி இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு 30,000 கோடி சொத்து இருக்காள் இமாட்டுள்ள வரான்னு வச்சுக்கோங்க. அவர் சுகபோக வாழ்க்கை வாழ போப்பாரா, மக்களுக்கு உட்காந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாரா? வாய்ப்பில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு ஏழை மனிதன், ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவர் இமாற்றுள்ள வந்தாருன்னா சூப்பராக இருக்கும். அப்படி தான் வரப்போகிறாரு. நான் தான் அப்படின்னு நேற்று நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இது வந்து இறைவன் இனி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்துக்கலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் படித்து காமிச்சிட்டேன். சைவ உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத படிக்கும்போது சிரிப்பு தான் வருது. அப்படி எங்கே போட்டிருக்கு? நாஷடாமஸ் பிடிஷனில் போட்டிருக்கா, கோரக்கர் அல்லிய சந்திரரேகையில் போட்டிருக்கா. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவார்னு கோரக்கர் அல்லிய சந்திரரேகை பாட்டு 100ல் அப்படி போட்டிருக்கா? 100வது பாடல சத்தியத்தை நிலைநாட்டி மன்னனா ஒருவர் உலகாழ்வார்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. முதல்ல ப்ரெடிக்ஷன்ஸை போய் படிங்க. கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின் தான் கேட்குறீங்க முடிஞ்சு ப்ரெடிக்ஷன்ஸை போய் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டேன்றீங்க. நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா இல்லையோ, ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு நிறையா ஃபோனில் முன்னாடி சொல்லியிருக்காரு சில நல்ல விஷயங்கள். அதெல்லாம் நான் கேதர் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. சில விஷயங்கள்லாம் அவர் ஆராய்ச்சிலாம் நல்லா பண்ணார். ஸோ நான் அறம்பாடி சித்தர் பாடல் நானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டேன். கோரக்கர் அல்லிய சந்திரரேகை நானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ன்றது நிறையா வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத. அப்புறம் யாகு மெடிடேஷன் ஐயா சொன்னதுமே எல்லா ப்ரெடிக்ஷனையும் ஆராய்ச்சி பண்ணி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அவரும் சொன்னது வந்து அவன் சாதாரண மனுஷனாக இருப்பான், பட் அவன் உலகத்துக்கே சோறு போடுவான் இமாட்டா ரூலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவர் சொன்னார், அவன் செல்லும் இடமெல்லாம் பசுமையாக மாறும், மழை பெய்யும், பசுமையாக மாறும், செழிப்பாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் போகிற இடங்கள் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. நான் போகிற இடங்கள்லாம் போயிட்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடங்கள்ல நல்லா மழை பெஞ்சு செழிப்பாக பசுமையாக மாறி இருக்கு. இதை நான் கண்கொண்டு பார்த்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறங்க கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி கொடுங்க. கொஸ்டின் கரெக்டாக கேளுங்க. நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.